ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் நம்ம ராஜிக்கு பார்த்திங்கன்னா கதிர் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்றைக்கி ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, இந்த வாரத்துக்கான ப்ரொமோ. ஸோ நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா ராஜி ஓடுவாங்க இல்லையா, அந்த எல்லாம் சொல்லிட்டு போவான் இல்லையா, அவனை பிடிக்கிறதுக்கு ஓடுற அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீ இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க, நான் ஒரு அத்லெட் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சுக்கலான்னு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் ஓடிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, செமையாக ஓடுற அப்படின்போது எனக்கு போலீஸ் ஆகணும் தான் கனவுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நீ உன் கனவுப்படி நீ வந்து போ, நீ வந்து யாருக்கும் பயப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீ போலீஸ் ஆகு, அதுக்கு நான் வந்து எப்பயுமே உனக்கு துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறத பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் ஒரு துணை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உண்மையிலே வந்து கொடுத்து வச்சவங்க. எல்லாருக்குமே அது மாதிரி கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சில பேர் கிடச்சிருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே மிகப்பெரிய லக்கி. ஏன்னா ஒய்ஃபோட கனவுக்காக வந்து ஒரு ஹஸ்பண்ட் துணை நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு லைஃப் கிடச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையிலே வெரி லக்கி பர்சன் தான். அதை நான் கண்டிப்பாக வந்து இதில் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இந்த வீக் ப்ரொமோவில் ஃபுல்லாக நம்ம ராஜி கதிர் மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க வேறு ஸ்கூல் போயிருக்காங்க இல்லையா, தங்கமயில். அது வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம தங்கமயில் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்க ரியல் ஹஸ்பண்ட் கூட வந்து வெக்கேஷன் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கில் வந்து கேமரா மாட்டிருப்பாங்க இல்லையா வீட்டில், அது வந்து எல்லோரும் ஆணு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கேமரா ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நடராத்திரியே கால் பண்ணி திட்டுவாங்க இல்லையா, ரொம்ப ஃபன்னியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்கமிங் மட்டும் அவங்க மாமாவோட மேரேஜ் ட்ராக் இருக்குது பழனிவேலோடது, அது கூடிய சீக்கிரமே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதை பற்றி பாட்டியுமே, அதாவது அவங்க அம்மாவுமே பேசியிருக்காங்க இல்லையா, கூடிய சீக்கிரமே அந்த ட்ராக் வந்து வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரொமோ பார்த்தீங்களா, எப்படி சொல்லி கருதுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.